This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழ்நாட்டில் 8 புதிய சிறிய துறைமுகங்களை நிறுவ அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சி மாநிலத்தின் கடற்கரை பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். தமிழ்நாட்டின் $1 trillion திட்டத்திற்கு இந்த துறைமுகங்கள் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மூக்கையூர் மற்றும் பனையூரில் துறைமுகங்கள் அமைக்கப்படும். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் சிலம்பிமங்கலம் ஆகிய இடங்களில் துறைமுகங்கள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் வடகிரி மற்றும் நாகப்பட்டினத்தில் விழுந்தமாவடி ஆகிய இடங்களுக்கும் துறைமுகங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடு மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த துறைமுகங்களை அமைப்பதற்கு தனியார் முதலீட்டாளர்கள் அரசு அழைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் பொருளாதாரத்திற்கு கணிசமான பங்களிப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வர்த்தக நடவடிக்கைகள் மேலும் விரிவடையும். புதிய துறைமுகங்கள் அமைப்பதன் மூலம் இப்பகுதியில் வேலைவாய்ப்புகள் பெருகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் முதலீட்டாளர்களின் ஒத்துழைப்புடன் துறைமுகங்கள் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும். இதன் மூலம் மாநிலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகள் அதிகரிக்கும். தமிழ்நாட்டின் $1 trillion திட்டத்திற்கு இந்த துறைமுகங்கள் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய துறைமுகங்கள் அமைப்பதற்கான திட்டமிடல் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முக்கிய பங்கு வகிக்கும். இது அப்பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். இந்த திட்டத்தில் வெற்றி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமையும். துறைமுகங்கள் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தமிழகத்தில் 8 புதிய துறைமுகங்கள் அமைக்கும் திட்டம் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். கடலூரில் பசுமை வளாகத் துறைமுகம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டுள்ளது. விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. கடலூர் 10 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளக்கூடிய புதிய துறைமுகம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மத்திய பகுதிகளுக்கு தேவையான சரக்குகள் கையாளக்கூடிய வகையில் பசுமை துறைமுகமாக இது அமைய உள்ளது. 1150 கோடி ரூபாயில் இந்த மின் நிலையம் அமைக்கப்பட்டு உள்ளது. 75 ஏக்கர் பரப்பளவு குளத்தில் இந்த சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கப்படும் உள்ளது. 150 கோடி ரூபாயில் இந்த சூரிய மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவிற்கு சூரிய ஒளி மின்சாரத்திலும் தமிழ்நாடு கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒளி மின் விசிறத்தில் புதிய ரெக்ட்ரன் ஒன்றை படைத்துள்ளது.
இதுவரை இல்லாத அளவில் சூரிய ஒளி மின்சக்தி 4141 MW அச்சம் தொட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் காற்றாலை மின்சாரத்திலும் டென்மார்க்கிற்கு இணையாக தமிழ்நாடு கவனம் செலுத்தி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.